அதிமுக கூட்டணியோட பாஜக இருக்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால அந்த கூட்டணி உடைப்பதற்காக அந்த கூட்டணிக்கு எதிராக பேசுவதற்கு கூட்டணிக்கு எதிராக பேசலாம். பட்டியல் போடுங்க தலைவா, நீங்க தானே கேட்கறீங்க. பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க. கூட்டணிக்கு எதிராக எங்க பேசணும்? ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னா? ஆட்சியில் பங்குன்னு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. நான் எங்க சொன்னா? அவர் சொன்னதை நான் சொன்னேன். கரெக்டா? இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா? அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பக்கம் உட்கார மாட்டேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் 3 மாசமா அமைதியா இருக்கிறேன்னா, இப்பவும் பத்திரிகையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா, இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா? எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி வைக்கணாங்கண்ணா, என் பாட்டுக்கு சிவனேன்னு, என் ஆடு மாடு, என் கிரிக்கெட்டு, என்னுடைய ஃபவுண்டேஷனு, கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன். அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன், நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன். அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், அதுவரை காத்திருக்கேன். இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க. இல்ல ஆனா நீங்க ஒரு கருத்து. ஆனா அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கூடாதே ஒரு விமர்சனம். அண்ணா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு நான் கலந்துக்கணும்? நான் எதுக்கு? எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க. எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க, கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க. இதை தாண்டி யார் கலந்துக்கணுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றாங்க. இதுல என்ன இருக்கு? கோவை தொகுதியில முக்கியமான நான் முக்கியம் எல்லாம் இல்லைண்ணே, சாதாரண ஆள். நான் எங்கன்னே முக்கியமான ஆள்? நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க. நான் சாதாரண ஆளே வேலையை பார்த்துட்டு குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா மேல, ஓட்டு போட்டாங்க. ஆனா அழைப்பு இல்லைங்கிறது வேறங்கன்னா, எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க. நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக, அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விவசாய குடும்பத்துல பிறந்தவன், சின்ன கிராமம், தொட்டம்பட்டி, 40 வீடு, ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன். நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ என்ன கொடுத்துட்டேன். 3 நாளைக்கு நல்லா இருக்கும்.